கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று. நீங்க ஆண்டவரை நம்பின பிள்ளைகளா இருக்கும் பொழுது, நீங்க ஆண்டவருடைய சனங்களா, நீங்க தேவ பிள்ளைகளா, தேவனுடைய சனங்களா இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் யாரும் எதுவும் செய்ய முடியாது, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அதுதான் கல்வாரி ஜீவனுள்ள தேவனுடைய அன்பு. அவருடைய அன்பு உங்களை பாதுகாக்கும். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறபடினால உனக்கு விரோதமாய் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வாரி நம்மளை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை கல்ல போட்டாலும் எந்த கல்லும் நம்ம மேல படாதபடிக்கு தெய்வத்தோட கரம், தேவ ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆண்டவருடைய அந்த கரம் நம்மளை வாரி அணைத்துக் கொள்ளுகிறதுனால எந்த கல்லும் நம்ம மேல விழாதபடிக்கு அவர் பாதுகாக்கிறார். எந்த ஆயுதமும் நம்மளை தாக்காதபடிக்கு, எந்த ஆயுதமும் உங்களை தாக்காதபடிக்கு, கண்ணு, பார்வை, கோபம், எரிச்சல், எவ்வளோ பேரு செய்வின, வில்லி சூனியம், இப்படி எந்த ஒரு கல்லும் எந்த ஆயுதமும் உங்க மேல படாதபடிக்கு அந்த கல்வாரி ஜீவனுள்ள தேவனுடைய அன்பு உங்களை வாரி அணைத்துக் கொண்டு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ அது வாய்க்காது என்று உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கல்வாரி ஜீவனுள்ள தேவனுடைய அன்பின் கரம் உங்களை அணைத்துக் கொள்கிறது. அவருடைய கரத்தை தாண்டி உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நீங்க ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கும் பொழுது உங்க பட்சத்தில் அவர் இருந்து உங்களுக்காக அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க பக்கம் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களை எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது என்னுடைய நீதி. என்னை அறிந்தவர்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், எப்பவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐயோ, எனக்கு விரோதமா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, எனக்கு விரோதமா அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நீங்க யாரை குறிச்சும் எதை குறிச்சும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது எந்த ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாய் எதுவும் செய்ய முடியாது. எந்த ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாய் வர முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, நல்லவேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளுடைய பட்சத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இருந்து, ஆண்டவரே, உடைய ஜனங்களை நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நீர் வேலையடைத்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் உங்களுடைய சுதந்திரம் என்று சொல்லி தகப்பனே, அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஜனங்களை பாதுகாரும், ஆசீர்வதியும், பொறுப்பிடும், நீரே மகிமைப்படும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.